ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக எப்படி லெமன் பிக்கல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை 4 to 5 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் 15 லெமன் எடுத்திருக்கேன். இதில் 10 லெமனை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 10 லெமனை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு லெமனை 8 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஒரு சீடும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்சுருந்த 10 லெமனை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது மிச்சம் உள்ள 5 லெமனை நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போது நம்ம 5 லெமனையும் ஜூஸ் புழிஞ்சு வச்சாச்சு. 1 டீஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வறுத்து எடுத்து வச்ச வெந்தயத்தை தான் சேர்க்கணும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பெரிய பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை சேர்த்துக்கலாம். இது கூட 4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் மஞ்சளும் நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறனால இது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தூளாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ருசியாக இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க எல்லாமே டீஸ்பூன் அளவில் தான் சொல்லியிருக்கேன். மிளகாய் தூள் மட்டும்தான் டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன். ஸோ கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவுமே நல்லா ஈவனாக கோட் ஆகணும். இப்போது ஒரு பேனில் 1/2 கப் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சூடான எண்ணெயை இந்த லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமனோட எண்ணெயை சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஊறுகாய் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஊறுகாயை ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயை நம்ம செஞ்ச உடனேயே சாப்பிடலாம். ஆனால் இது ஊற தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக ஆகும். ஸோ ஒரு 30 days ஆயிடுச்சுன்னா உங்களோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஊறுகாயை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 5 to 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான லெமன் பிக்கிள் டக்குன்னு ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.